குலதெய்வம் என்பது வெறும் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அது நம் குடும்பத்தின் வேர்களுடனான இணைப்பு. நம்முடைய முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வழிபட்ட வழிபாட்டின் சக்தி வடிவம். குடும்பத்துக்கே உரிய தனிப்பட்ட பாதுகாப்பு சக்தி. வணக்கம் and வெல்கம் டு மேகலாஸ் ஜர்னி. உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது மேகலா. அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழித்தவுடன் முதலில் நம்மை பெற்றெடுத்து ஆளாக்கிய நம் தாய் தந்தையரை வணங்கி அவர்களுக்கு நன்றி செலுத்திவிட்டு, அடுத்தது நம் குல தெய்வத்தை வணங்கி அவளுக்கும் நன்றியை செலுத்திவிட்டு, நமக்கு அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கி கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கும் நன்றியை செலுத்திவிட்டு நம் அன்றாட பணிகளை துவங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் மிக அற்புத நாளாக நமக்கு அமையும். வணக்கம் and வெல்கம் டு மேகலாஸ் ஜர்னி. உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது மேகலா. குலதெய்வம் நம்மை பாதுகாப்பவர், பிரச்சனைகளிலிருந்து காப்பவர், ஆரோக்கியம் தருபவர், வளமும் வளர்ச்சியும் அருள்பவர். அவர் ஒரு தனிப்பட்ட காவலர் போன்ற சக்தி. குலதெய்வம் வீட்டிலேயே இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள். வீட்டில் நிலையான அமைதி ஏற்படும். வீட்டில் அமைதி மட்டுமே அல்ல, உண்மையில் சண்டைகள் ஏற்பட்டாலும் அவை விரைவாக தணியும். சுமூகமான சூழல் உண்டாகும். காரணமின்றி மனதில் அமைதி தோன்றும். குடும்பத்தினரிடையே அன்பு அதிகரிக்கும். வீட்டில் ஒரு பாசிட்டிவ் அலை இருப்பது தெளிவாக உணரப்படும். இந்த அமைதி வெறும் சாதாரண அமைதி அல்ல, இது குலதெய்வத்தின் அருளின் அடையாளம் என நம்பப்படுகிறது. கனவுகள் ஆன்மீக உலகின் மிக நுண்ணிய அறிகுறிகளில் ஒன்று. கனவில் குலதெய்வத்தின் பெயர் கேட்பது, அவர் உருவம் தோன்றுவது, அவருடைய வாகனம், கோவில், பூஜை சின்னங்கள் தோன்றுதல், இவை அனைத்தும் குலதெய்வம் நமக்கு ஏதோ ஒன்றை உணர்த்த முயல்வது போல நம்மை வழிநடத்தவோ எச்சரிக்கவோ ஒரு நல்ல மாற்றத்துக்கான முன் சிக்னலை கொடுக்கவோ தோன்றும். இது மிகவும் ஆழமான ஆன்மீக அனுபவம். பூஜை அறையில் ஏற்படும் தெய்வீக அடையாளங்கள். வீட்டில் பூஜை செய்த போது சில நேரங்களில் அசாதாரணமான நிகழ்வுகள் நடக்கலாம். விளக்கு திடீரென்ற பிரகாசமாக எரிதல், வாட வேண்டிய பூக்கள் நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக இருப்பது, கற்பூரம் முழுதாக எரிந்து இனிய வாசனை வீடு முழுவதும் பரவுவது, தூபம் ஏற்றாமல் இருந்தும் பூஜை அறையில் நல்ல வாசனை வருதல், இவை அனைத்தும் குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தும் தெய்வீக சின்னங்கள் என கருதப்படுகிறது. பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக தீர்வது. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் திடீரென்று தீர்வது, இது இன்னொரு முக்கியமான அறிகுறி. உதாரணமாக, பல வருடங்களாக இருந்த கடன் திடீரென முடிவது, வேலை கிடைக்காமல் இருந்தவர் திடீரென்று வேலை பெறுவது, உடல் நலம் மேம்படுதல், தடைகள் அகன்று நல்ல நிகழ்வுகள் ஏற்படுதல், இவை அனைத்தும் திடீரென சம்பவித்த சம்பவங்கள் அல்ல. அன்பு நிறைந்தவர்கள், நல்ல மனதுடையவர்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவது, இதுவும் ஒரு தெய்வீக அறிகுறியாக கொள்ளப்படுகிறது. ஏனெனில் பாசிட்டிவ் சக்தி இருக்கும் வீடு பாசிட்டிவாகத்தான் மனிதர்களை ஈர்க்கும். அவர்கள் வருகை வீட்டில் மங்களத்தையும் நல்ல அதிர்வுகளையும் தரும். உள்ளுணர்வு மற்றும் பாதுகாப்பு உணர்வு, இது மிகவும் தனிப்பட்ட அனுபவம். சில நேரங்களில் யாரோ நம்மை பாதுகாப்பது போல் தோன்றும். மனதில் காரணமின்றி தைரியம் வரும். திடீரென்று குலதெய்வத்தை பார்க்க வேண்டும் என்ற ஈர்ப்பு தோன்றும். நீண்ட நாட்களாக கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தாலும் திடீரென வாய்ப்பு கிடைக்கும். இவையெல்லாம் குலதெய்வத்தின் அழைப்பு. குலதெய்வம் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள். குலதெய்வத்தை உணர்வது மட்டுமல்ல, அவரின் அருளை பெறுவதும் முக்கியம். தினமும் குலதெய்வத்தின் பெயரை மனதில் நினைத்து நன்றி செலுத்துதல், வருடத்திற்கு ஒருமுறை குடும்பத்துடன் கோவில் சென்று வழிபடுதல், குடும்ப நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவருடைய ஆசீர்வாதத்துடன் தொடங்குதல், வீட்டிலேயே மனப்பூர்வமாக வழிபாடு செய்வது, இவை அனைத்தும் நம் குலதெய்வத்துடன் நமக்கு இருக்கும் இணைப்பை வலுப்படுத்தும். குலதெய்வத்தின் அருள் என்பது கண்களால் காண முடியாத ஒரு அமைதி, இதயத்தில் உணரக்கூடிய ஒரு பாதுகாப்பு, வாழ்க்கையில் தோன்றும் மகிழ்ச்சி நிறைந்த மாற்றம். வீட்டில் அமைதி, கனவுகளில் வரும் அறிகுறிகள், பூஜை பிரசன்னம், திடீர் பிரச்சனை தீர்வு, இவை அனைத்தும் நம்மை பாதுகாக்கும் சக்தி நம்முடன் இருப்பதை உணர்த்துகிறது.
இந்த அறிகுறிகளை தாண்டியும் நன்றி உணர்வு, பாசிட்டிவ் மனநிலை, விழிப்புணர்வு இவை நம் வீட்டில் ஒரு தெய்வீக சூழலை உருவாக்கும். இது குலதெய்வத்தின் அருளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை முறையின் பலனாக இருந்தாலும் சரியே, அந்த அமைதியும் வளமும் நம்மை உயர்த்தும். மற்ற தெய்வங்களின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வத்தின் அருளை பெற்ற பிறகுதான் மற்ற தெய்வங்களின் அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பும் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு மற்ற தெய்வங்களை வணங்கி அவர்களின் அருளாசியோடு காரியத்தை துவங்குவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரொம்ப நல்லது. குலதெய்வ பூஜை குடும்பத்திற்கு நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம்.